ஆயுதம் ரெடி. நாங்க விட மாட்டோம், கையெல்லாம் வச்சுப்போம். இன்னைக்கு ஒரு புடி குத்தம் என்பது குத்தமமாகும் சோம்பரண்டியே அதை தொடர்ந்து செய்வோம். இதுதானே அடிக்கடி வீடியோவில் சொல்லணும். தலைப்பால் கால் பால் அண்டு இதுக்கு அதிகமாக தேவைன்ற தேவையான அளவு அதிகமா அளவுக்கு தேவையான மாவு, அளவுக்கு தேவையான சீனி மாவு. சுதலண்டா சுதல் மாறிக்கணும், இல்லாட்டி கல்லக்கூடாது. வாங்கி தந்தமா நான் களவெடுத்து கொஞ்சம் விளையாடுங்க ஓட்டுங்க. கல்லக்குள்ள இப்படிதான் கல்லணும். பரவசம் சட்டியை கவுட்டுறாங்கப்பா. இது ஒரு சிறந்த ஒரு கல்விமான். அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி, நான் மிது, நான் சானோ, பிலான். இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்டா, நிறைய பேர் இந்த நம்மட பிள்ளைகள் மக்கள் அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி ரதியம்மா துதக்கல்லி காட்டணும் எப்படியாண்டு அந்த லண்டன்ல இருக்கிற பிள்ளைகளை நான் கேட்டேன், எனக்கிட்ட மலேசியா பிள்ளைங்க கேட்டேன், செய்து காட்டணும் ரதியம்மா நாங்களும் துதக்கல்ல. என்னண்டா நம்ம துதக்கல்லாம் மகன் 2 தேங்காயிலையும் துதக்கல்லாம். அது என்னண்டா அது நல்லது இல்லை. ஒரு தேங்காயிலையும் கல்லலாம். நாங்கள் என்ன நேரம்டா இப்போ அப்படி இல்லை, அளவுக்கு நமக்கு கூட கூட தேங்காய். ஓமா, இது அளவுக்கான அரிசியா நாங்க உண்மையான துதல் நல்ல ஸ்பெஷலா நல்லா கல்லி காட்டப்புறம் இதுதான் உண்மையான துதல். ரெண்டா ஒரு 1.5 கொத்து அரிசிக்கு 13 தேங்காய் நாங்க பிரியிருக்கோம். 1.5 கொத்து அரிசிக்கு 13 தேங்காய். ஓமா. அப்புறம் சர்க்கரை 1.5 கிலோ, மறுவா சீனி 4 கிலோ. அதை பார்த்து தான் போடணும். குறைய போடுவோமே. ஏலக்காய், அதுக்கு திரும்ப கஜாம்பருப்பு. இது அவ்வளவுதான். கொஞ்சம் உப்பும் போடணும். உப்பு போட்டாதான் அது சுவையாரிக்கும். இதைத்தான் நாங்க இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். வீடியோக்கு போகலாம் வாங்கோ. அளவுக்கு தேவையான மாமா நீங்க இருங்கோ மாவு. அளவுக்கு தேவையான மாவு. அரிசி மாவு, உப்பு மாவா? அரிசி மாமா, அரிசி மாவு 6 சுண்டு இடிச்சணும். இது அளவுக்கு தேவையான சர்க்கரை. எத்தனை கிலோ? 1.5 கிலோ. 1.5 கிலோ சர்க்கரை. ஓகே. அடுத்தது சீனி. அளவுக்கு தேவையான சீனி மகன் 4 கிலோ. ஓகே. இது அளவுக்கு தேவையான இது வாங்கி தந்தமா நான் களவெடுத்து கொஞ்சம் இந்த சாப்பிடிக்க பாருங்க. நான் உண்மைதாம்மா சொல்லுவேன். ஆனா இந்த கடையில வாங்க மறந்துட்டோமா. இப்ப இருந்ததை நான் பாத்துக்கேன். நாங்களும் தேடி தெரிஞ்சு கிலோ பருப்புமா அவன் நாங்களும் வந்து இப்ப சட்டி கொஞ்சம் ஆரஞ்சு என்னது கிடையுமா இது என்னண்டா 13 தேங்காய். 13 தேங்காய். ஆனா தேங்காய் கூட இருக்கு பாத்தீங்களா? எல்லா சாமானியும் எண்ணெய் எடுக்கணும் இதுல ஊத்தி பழ தேங்காய். ஓமா. இப்ப நம்ம எடுத்துட்டு செய்யறோம் தேங்காய் பால் புளி தேங்காய் இதெல்லாம் தாஜிக்க போட்டோமா பால் புளி அதை போடுவோம். ஆயுதம் ரெடி. நாங்க விட மாட்டோம், கையெல்லாம் வச்சுப்போம். இன்னைக்கு செம்மையா செய்யறோம், பயங்கரமா ருசிக்கும். இன்னைக்கு ஒரு புடி தேவையான மாவு, அரிசி மாவு தெரியும். சீனி எல்லாம் உண்டா போட்டா மிக்ஸ் பண்றையோ?
ஓ எல்லாம் போடுறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணவராம் பால் ஊத்துறது. ஓகே. அடுத்ததாக தேவையான அளவு சீனி. தேவையான அளவுக்கு சீனி ஓகே. சுதலண்டா சுதல் மாறிக்கணும், இல்லாட்டி கல்லக்கூடாது. இல்லாட்டி நாங்க சாப்பிட மாட்டோம். ஆமா, போட்டுட்டு பார்ப்போம். ஓகே ஓகே. அடுத்ததாக சீனி இனிக்குதோ? அது சீனியண்டா இனிக்கும் தானே மோன். சீனியண்டா சர்க்கரையை கொஞ்சம் கழுவுவோம். ஓகே ஓகே. இது கழுவுனாதான் நல்ல. நம்ம இப்படி செய்ய மாதிரி அடிச்சோ கொஞ்சம் நேரம் ஊற வைப்பா தண்ணிக்குள்ள வச்சு. டக்குன்னு அரைஞ்சிமா சர்க்கரை கொஞ்சம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா இறங்கி நானே. கட்டி காட்டணும் நல்ல வடிவானே நம்மட புள்ளைகள் பார்த்து கண்டுங்கள். இதுதான் கழுவணும்ன்றது பாருங்க. கழுவிட்டோம். நெக்ஸ்ட் இதுதான் இப்ப முக்கியமான டாஸ்க். பிலானியர் அதிகமாக தேங்காய் புளிய போறாங்களா? அது கேஸ் இல்ல. நீங்க தண்ணியில எடுத்து இல்லையா? எதுல ஐயோ இப்ப தேங்காய் பால் புளிகிறது அதுக்குள்ள எப்படி ஊத்துறதா? தலைப்பாட கொஞ்சம் ஒரே இடத்துக்கு வைப்போமா? தேவையான தண்ணி ஊத்துவல. என்ன இது கொஞ்சமா ஒதுங்க. தலைப்பால கொஞ்சம் கொஞ்சம் தலைப்பால பாருங்களா? தலைப்பால பாருங்களா ஊத்துறேன். இதுல ஒன்று சொல்லணுமா என்னண்டா, எங்கட வீட்டு தேங்காயும் எங்கட வீட்டு அரிசியும் தான் இந்த துவையலுக்கு போடுறோம். மற்ற நாங்க வாங்கினது அது வாங்குவாங்க. ஒரு பொருளை வேணா நமக்கு தான் கரும்பில்லாம இல்லாடி சீனி அதுல செஞ்சு என்ன இருக்கேன் கரும்பு இருக்கேன். தலைப்பாலுக்கு தானேமா கொஞ்சம் ஊத்தும், கொஞ்சம் ஊத்தும். சில ஆட்கள் தாஜி நிறைய தண்ணிய ஊத்தி அப்படியே புடிஞ்சு கல்றான், கடந்து கல்றான். அது தேவையில்ல விஷயம். ஒரு அளவுல தண்ணி வைக்கணும். துவக்கல்றா எல்லாரும் அளவுக்கு தான். அளவுக்கு மிஞ்சினா அமுறம் நீங்க எல்லாம் கணக்கோட இருக்கணும். ஆத்துல போற அளந்து விடணும். அப்படியே பழமொழியா வருதுடா பார்த்தா. சுத்தமா இருக்கணும்டாப்பா முதல்ல. ஒரு திறக்கப்படாத புத்தகம். வெரி குட். இது படிக்கப்படாத புத்தகம். சுத்தம் என்பது குத்தமமாகும். சோம்பரண்டியே நடை தொடர்ந்து செய்வோம். தமிழ் வாழிலோனி நடையிலி காம்பருக்கு சுத்தமாய் நாங்கள் வாடுவோம். என்னாடும் படுக்கையிலே ஜன்னதுரப்பு அடுமாடு கோழிகளே அன்றையில் வளராமல் அப்புறமாய் கலக்கிடுவோம். பாட்டெல்லாம் அப்படியே ஃப்ளோவில் வருண்டா பால் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா சரி. அந்தந்த அதாவது இந்த சிச்சுவேஷன் ஜோன் நம்மளுடைய அதிகமான சிரமம் இல்லாம கொண்டு வந்து வண்டி. அதுக்கு பிறகு இப்படி வருது. இருக்க கூட படிக்கணும். இவனுக்கு பள்ளிக்கு போய் கேட்கான்லையோ. பள்ளிக்கு போச்சு அவனை பள்ளிக்கு போனான்ல அவனு. இப்போ அவன் ஷானுவெல்லாம் படிக்கலாம் படிவா. என்ன சொல்றேன்? ஷானுவெல்லாம் கட்டிக்கிற படி என்ன படிப்புக்கு இல்ல படிக்கணும். எங்கட அம்மா மாதிரி 8ஆம் ஆண்டோட சரி எல்லாம் எல்லாம் மட்டும் தாங்க பிரச்சனை இல்லை. அது அந்த டைம் என்ன அந்த டைம்லாண்டா அவங்க பிரச்சனைடா. இந்த டைம்லேண்டா உங்களுக்கு படிக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை என்னடா சின்ன ஜோக் கொண்டு வைத்து அதான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா தலைப்பால புளியிரும். அதிகமா தலைப்பால புளிஞ்சிட்டு விடட்டும். அடுத்த புளியா என்ன பாவம் தான் சதியம்மாவே. ஏன்னா இந்த தலைப்பால வந்து அவருக்கு தான் அந்த பதம் தெரியும் எப்படி புளியறன்றது. மெயின் செப்பு தானே எல்லா உலகம் தெரியும். இதுதான் மரம் கண்டு கிண்டோனே அப்படி எறியும். இதை ஊத்தினாதே ஒரு எண்ணெய் உருவி வரும். அதான் கதை. எண்ணெய் ஊத்துறது அது வந்து எண்ணெய்த்துக்கிட்ட எண்ணெய் ஊத்தாமல் எண்ணெய் அல்றேன். நான் காட்டிருக்கோம். எண்ணெய் காட்டியா எண்ணெய் குழம்புடா. படிப்போம் படிக்கியா? ஓகே.
ஓ கட்டுது ஓ படிச்சு பார்க்கணும் புது வேலை இதுக்குள்ள அது படிக்கிற புளி தானே முடிஞ்சோம் இதுக்குள்ளே அடிக்கிற தலைப்பால் ஓகே ஓகே இது தலைப்பால்றாப்பா கடவுளை இதுதானே அடிக்கடி வீடியோவில் சொல்லுறேன் தலைப்பால் கால் பால் அண்டு இதுக்கு தானே அதிகமாக தேவைன்ற தேவையான அளவு அதிகமா அதான் உங்களையும் பார்க்க நான் வரவரண்டு தேங்காய் திருவினேன் அடே ஜோசிபாபு இவன் எல்லாச்சும் மேய்க்கிறேன் சரியா நம்ம தனியா வீடியோ எடுத்து போறோம் சரியா எப்படியா சொன்னாலும் இப்படி யோசிக்கலாம் இல்லை எப்ப ஒரு அக்கா என்ன நல்ல புள்ளியடாண்டு நான் சொன்னேன் இப்படி நீங்க சொல்லி நல்ல புள்ளியாண்டு அதை நான் கூட புள்ளிய நீங்க அப்படி சொல்றீங்க என்ன சரி நல்ல புள்ளியட எங்களுக்கு தெரியுது வாங்க அதுதானே இப்போ வந்து முது ஓ நீங்க ரெண்டு தான் இப்ப புளியும் ஓகே ஓகே முது லடிலானி எனக்கு கொஞ்சம் ஏலாம் கிடையாது சொன்னே சுதற்கின்ற ஆரண்டி ஒரு எடுப்புமா சம்பளத்தை குடிக்குமா சம்பளத்துக்கு நான் கட்டு சம்பளத்துக்கு என்னத்துக்கு எனக்கு கொஞ்சம் ஏலாம் கிடையாது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் மாதிரி சோகினமா இருக்கேன் ஓகே மகளும் என்னன்னு சொன்னா அதிகமா பாலை புளி தலைப்பாலை புளிக்கிட்டு சந்துட்டாங்க இனி எங்கட வேலை இனி அதே மாதிரி நான் கொப்பி அடிக்கானா அடிக்காம போலாம் கிடக்கு பால்பியோக்குள்ள வித்தியாசம் புளியோண்டா அவ அப்படி புளிஞ்சா நீ பேரமா புளியோண்டா வேகமா புளியணும் வேகமா இல்ல பேர மாதிரி ஆனா மழைனா வேண்டைக்கு இதை சொல்லி அதுதான் இப்ப நேற்று கொஞ்சம் பரவாயில்ல மழையா இருக்கு ஒரு வேலை செய்யலாங்களே என்னஜோ அதிகமா நடுவுக்கு வாங்க உங்களை நடுவில் வச்சு காய்ச்சாதான் சரி ஆமாம் வெளியே எப்படி நல்லா புளியிறனா நல்லா புளியிற ஓகே அதாங்களே தேவை அடே பாலை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்த வேகப்படுத்தினாங்க எல்லாம் போயிடும் செய்யலாம் தெரிஞ்சதில்ல நம்ம ஆறுதலாக செய்வோம் டைம் ஆகித்தானே ஓ ஒரு 1:30 2 மணி தொடங்கினேன் பார்ப்பேன் புளிங்கோ நேரமும் சரியாக 2 மணி சொச்சண்டாப்பா அப்படி ஒரு 6:30 7:30 முடியும்லானே ஓ அது முடிஞ்சிருமா 4 மணித்தெல்லாம் குறைஞ்சது இருக்கணுமே ஓ அது நெருப்பு இருந்தா வக்காண்டு அது வக்காண்டு தெரிஞ்சிடும் எத்தனை அதிகமாக புளியுற ஒரு தரமா 2 தரமா அது புளியணும் 3 தரம் புளியோண்ணே அது நம்ம தேவையான அளவு எடுக்கணுண்ணே இந்த அரிசி அவியணுங்கம்மா ஓகே ஓகே கொஞ்சம் தலை எறியும் துதா கல்லினோட்டு போயிடும் கொஞ்சம் தலை வச்சோனி அடுப்பில் துலா அப்படி எறியும் இருந்தோனி இறக்குறாக்களும் இருக்காங்க அப்படி இறக்குனாக்களும் இருக்காங்க அது சொல்கிறேன் மஸ்கோத்துன்னுவாங்க அவனுடைய உண்மையில் ஆக்கள் எல்லாம் பிடிக்கல நான் ரதி அம்மா மீது சனு மாறி 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 வருதையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிண்டிடலன்னா அந்த இருக்கிற கட்டத்தில் அதெல்லாம் கொஞ்சம் மீது அதில் ஃபுல்லாக எரிஞ்சு கொண்டு இருக்கணும் இதாக கொண்டு இருக்கணும் இல்லாடி பற்றி போயிடும் அடிப்பிடிக்கும் நம்மளோட சாணத்தம்பி இருக்கான் மிலிட்ரி சாணம் நினைக்கிற மாதிரி ஆள் மிலிட்ரி சர்டிஃபிகேட் வச்சுக்கா நேஷனல் சர்டிஃபிகேட் ஆள் மிலிட்ரி ட்ரைனிங் உண்மையதான் ஜோ நம்பலையோ நம்பிட்டேன் நம்ப மாட்டேன் நீ இவன் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரலாம் அவன்கிட்ட அப்படி இருக்கு அவன்கிட்ட என்ன அப்படி என்கிட்ட பசரிக்கா பசை வச்சு அமெரிக்காவுக்கு போயிட்டு வரலானே மரம் நெருக்கி
அமெரிக்காவோட டேலண்ட் வச்சு காஞ்சோவன் திறமை பாஸ்போர்ட்டை நீங்க பர்சன்ட் எடுத்தீங்க மற்றதும் போகணுமே என்னது சும்மா இருந்தா அப்புறம் போகலாம் அமெரிக்கா நாடு எது ஒரு விசா வேணுமா இல்லை அப்ப இதுல கொஞ்சம் படிக்க ஓடியாண்டாம பண்ணுதான் சல்லி காசு பண்டு வண்டு பண்டு ஃபான் ஃபான் இந்த ஓடுற வண்டு நினைக்காத இது பண்டு ஓகே 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 சாரி சாரி ஓகே 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 தமிழில் சொல்லுங்க ஐயோ உங்களுக்கு தெரியாது ஐயோ 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 பிடிச்சிருக்கி ஓகே இதை ஊற்றி நம்மள இத்தனை மாதிரி கொண்டு ஊற்றுனே ஓமா இன்னும் ஒருக்கா புளியணுமா ஐயோ 2 புளி வேணும் 2 முடியணும் இது வடிய பிடிக்கலாம் ஓகே பாருங்க நாங்க இப்ப பாலை கீழே இந்த தாஜுக்குள்ள ஊத்த போறோம் இப்ப சீனி எல்லாம் கரைஞ்சிதுயோ ஏனது தண்ணி கண்டா சீனி கரையும் தானே தண்ணி ஊற்றுன சீனி கரையுது சக்கரை கரையாது சங்கரையும் கரையும் ஓகே வெளியுமோ இல்லை ஓகே தாஜி வெளியுமோ தாஜி கழிஞ்சா திருப்பி கிண்ட நம்ம டார்கெட் கீழே ஒரு பாதம் ஒன்று தாஜி இருக்கிறாப்பா கழிஞ்சா திருப்பி கிண்டதா இருக்கோ அஞ்சு தேங்காய் அஞ்சு உள்ள சின்ன பிள்ளை இருக்கு தேங்காய் இருக்கு தேங்காய் இருக்குது எல்லாம் இருக்கு இது அண்ணு அதிகமாவே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வளம் தாண்டா பலப்பட்ட செல்லுடைய உங்களுடைய வரம் அந்த வளத்துல இருந்து 5 தேங்காய் என்ன பெரிய இதா இப்ப சொல்லி தேங்காய்டா பொங்கல் 5 தேங்காய் ஆஞ்சிட்டு போயிட்டு அதே மாதிரி காணுமா ஆமாம் ஊத்தி கொண்டு ஓகே காணும் காணும் நீங்க ஊற்றி கொண்டு இருப்பீர்கள் புளிங்க நீங்க வாட்டர் சப்ளை இப்போ இனி வேலையை வேகப்படுத்துவோம் ஆமாம் சைடில் நிற்கிறாங்களோ தள்ளி நிற்கணுமா பால் பறக்கு பால் வரணும் நீ வேகமாக ஓடுவார் போல அங்கடக்கு பார்க்குற அளவில் தாஜி அடியும் முன்னாடியா குறைச்சி அடியில் இருக்கு ஏனண்டா மண் படக்கூடாது நம்மட தாஜிலாண்டோடு குறைச்சி அடியில் வச்சிக்கும் தேங்காய் அஞ்சு கிண்டதா இருக்கு ஓமாம் என்ன இந்த தாஜிரிக்கு பாருங்கோ சரியா கீழே இருக்கு தாஜி இந்த குறைச்சி நம்ம தாஜ்ஜன்னு சொல்லுவோம் என்ன தாஜண்டா ஒரு பரமொழி இருக்குல்ல பழமொழி இருக்கா என்னண்டு என்னண்டு சொல்லுங்களேன் மறந்துட்டேன் இல்லை இல்லை சொல்லி ஆகணும் இல்லை அந்த நடிச்சிருந்தேனா நீங்க சொல்லுவீங்க சொல்லுங்க சொல்லுங்க சரி மறந்துட்டேண்ணா சரி ஞாபகம் சொல்லுங்க நடிப்பு திறமையை விட இந்த இப்போ என்னன்னு சொல்கிறாப்பா அடுத்தடுத்து இந்த திறமையெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறாப்பா அந்த எப்படி நடிச்சுட்டோ நடிப்புனா நடிப்புனா கடை நடிப்பு ஐஏபிஎல் வடிவலுக்கு அடுத்ததுறாப்பா பெரியம்மாவுக்கு ஒளிஞ்சிருக்கும் திறமையில கொண்டு வராங்கிற வேலை எங்க 2 வேலை தான் நீங்களும் நல்ல பாட்டு படிக்கணும் 2 பாட்டு படிக்க தெரியாங்க வீடியோ எடுத்து முடியாம நாங்க படிச்சு காட்டுவோம் சரிയോ வீடியோ எடுத்து முடியாதான் அடுத்து முடியும் எடுக்கக்கூடாம படிக்கணும் அதே படிப்பை பாருங்க கிண்டக்குள்ள நான் படிக்க மாட்டேன் அந்த நாங்கள் கிண்டி ஏழா ஆட்டது நல்ல பாட்டு எடுத்துக்கலாம் சரி அப்படியே அக்கினி மேனிக்கும் நெருப்பு மாதிரி அக்கினி பற்றி கேட்கலாம் ஞாபகம் வருது அக்கினி அணைஞ்சி வைத்து கொஞ்சம் வேற ஒரு கட்டை கொல்லி வைக்கணும் அங்கால அருகி இன்னும் பாட்டு படிக்கல மறந்து தனி ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் பாட்டு உண்டு இதோ சின்ன பிள்ளைகளுக்காண்டி சின்ன பாப்பா படிக்க போறேன் சின்ன பாப்பா எங்கள் செல்ல பாப்பா நீ சொன்ன சொல்லை கேட்டாதான் நல்ல பாப்பா சின்ன பாப்பா எங்கள் சின்ன பாப்பா கோவந்திருந்து அம்மா உன்னை கூப்பிடுவாவோ நீ கொஞ்சி கொஞ்சி பேசினத்தான் சாப்பிடுவாவோ சின்ன பாப்பா எங்கள் செல்ல பாப்பா நீ சொன்ன பேச்சை கேட்டாதான் நல்ல பாப்பா அளவும் தான் ஐயா பாலு பாலு தான் நம்ம கை வச்சா கையிலாயம் ஸ்கூல் படிக்கிற நல்ல பாடல சரி அந்நேரம் கதிரையில் ஒன்றியில் போய் திரிக்கிற ஸ்கூலுக்கு அங்க தைமாதம்டா தைமாதான் என்ன சேர்த்தைய எனக்கு அந்த வரலாறு இப்ப இருக்கு அந்த 5 வயது அறுவரில் போனது அப்போ போனேன் நான் கத்துறேன் இருந்து என்னண்டு கேட்பாரு சார் நான் வீட்டை ஓப்புறேன் ஏன் வீட்டை ஓப்புறேன்
எனக்கு அது பயமா இருக்கிறது. வீட்டை ரொம்ப இதுவே போல என்ன இதுவும் இப்படிதான் எங்களோட படிச்ச பிள்ளைகள் இருக்கீங்க. நான் பேரை சொல்லி யாருண்டு கேசுதன் பக்கத்துல இருக்கிற இல்ல கவலை நினைச்சா கேசுதன் புறவு மதி கலாநீதி அப்புறம் சின்ன தம்பியர் சும்மங்கணிக்கு இருக்கிறேன் சுரேஷினா பேவித அக்கா திரும்ப திக்கோட பாங்கார பிள்ளைகள் அத பேர் கொஞ்சம் மறக்கிற பாபா எனக்கு பேர் வர சண்டையும் பிடிக்கிறான் வரக்குள்ள பள்ளி விட்டு வரக்குள்ள சண்டை பிடிக்கிறான் தம்பி. நாங்க கூட்டாளி மாதிரி நீ சந்திக்கல மீட்டப் சேரலையா? சந்திக்கிறான். இப்ப பால் காணும் இன்னும் கொஞ்சம் முடியலதா? இன்னும் புளியும் ஐயா ஒரு தரம். ஓகே புளியும் முதல் கலரத்துக்கு தேவையான அளவு பால் வேணுமா சொல்றாங்க. ஓகே மகளே, பாலெல்லாம் புளிஞ்சாச்சு. நான் தான் கஷ்டப்பட்டு புளிஞ்சினான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். டிலானி புளிஞ்சவன் ரதியம்மா அங்கண்டு பார்ப்பீங்க. அவள் கொஞ்சம் கடைக்கு போய்க்காவேனே. கடைக்கு போன காரணத்தில் நாங்கள் ஏற்றுறோம் டோஹரா கொஞ்சம் 9வது நாட்டில் என்னோட நிமித்தணும் சரியா? இல்லை கடிஞ்சிடுடா ராணி. என்னடி சொன்னா அடுப்பு கல்ல கொஞ்சம் நெருக்கணும்டா. அடுப்புடா சரி. நெருங்கினா கொஞ்சம் நெருக்கினா நல்லா இருக்கிட்டா. ஓ கையோட மக்களே, நாங்கள் திருப்பியும் இருக்கா அடுப்பை நெருக்க போகிறோம். சனி விட்றேன் பார்த்து வைக்கட்டாண்டி. நாங்கள் பார்க்காம இந்த கீழே வச்சிக்கோம். அங்கே அந்த கல்லில் இருக்கான், அந்த கண்ணு இருக்கான். இல்லைடா அந்த கண்ணு இருக்குண்டா விட்றேன். கொஞ்சம் இருக்கு முன்னுக்கு நம்மளிங்க கொஞ்சம் நெருப்பேன் முன்னுக்கு. அந்த கல்லில் மட்டும் இருக்கு கொஞ்சம் இருக்கா. நம்மகிட்ட இருந்தால் அப்படி தான் வேலை பழகணும். இல்லாடி என்ன வேணும் வேலை பழக்கும். பிடி ஓகே. இன்றைக்கு எங்களோட துதல் சக்ஸஸாக வருமென்று சொன்னால் உங்கள் அனைவருக்கும் பார்சல் அனுப்புவோம். ஓகே சரியா? ஓகே தாச்சி ஏற்றி வச்சிக்கும். அது கொஞ்சம் ஹீட் ஆகினா தான் இந்த சூடாகின அப்புறம் தான் கொதிக்கிறதா இது தெரியல. இதில் இவ்வளோக்கு எங்களுக்கும் தெரியல. ரதியமாக வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இப்போ கொண்டு வேணுமா? ஓகே. ஓமாடா சனவுக்கு வரிக்கிற அளவும் அறிவனுக்கு இல்லைடாமா. நான் சொன்னேன் அதான் சொன்னோன்னா பள்ளிக்கு போடாண்டு. ஆரண்டா நான் ஒருத்தன் படிக்காம வராது, 2 பேரும் படிக்கலண்டா என்னண்டு. இது என்ன பால் பொங்குமா? பால் பொங்கணுன்னு கேள்விப்படாமல எத்தனை நேரம் பொங்க பண்ண ஓ கொஞ்சம் அரிசி ஓட்டான்னு சொல்லிக்காங்க மக்கள். இந்த என்ன செய்ய மாட்டீங்க? இந்த கிண்டு நான் இவன் கையெல்லாம் பால் போற அங்க போனேன் கடைக்கு. உங்களுக்கு வடை வாங்கி தரும் 200 ரூபாய்க்கு. கடைக்காரக்களை காணல திறந்து கிடக்கு. எங்கட அதிர்ஷ்டம் உங்களோட துரதிஷ்டம். அப்ப இந்த காசு இருக்கட்டும் மிச்சம் தானே நமக்கு. இல்ல திருப்பி வாங்குவோம் அது. அப்ப இந்த பொடியனை தான் போகட்டும். நாங்க விட மாட்டோம். என்ன ரதியம்மாவும் அப்படிதான் பேச்சு தான் சொல்லுவாங்க. நல்ல மனசு. 200 ரூபாயிலடா 400 ரூபாய் வாங்கிடுறா. என்னத்துக்கு 400 ரூபாய்க்கு? பாரு ஆளி வெட்டிக்கு ஆளுக்கு 100 ரூபாய்க்கு, ஆளுக்கு 50 ரூபாய்க்கு. எங்க 100 ரூபாய்க்கு சாப்பிட்டத கேள்விப்பட்டு கிலோ நாங்கள் 100 ரூபாய் சாப்பிட்டோம். அப்படியே நம்மோட சண்டைக்கு வா. கடைக்காரக்கா அங்கே போயிட்டோம். நம்மட தம்பி சொல்றான் காணாண்டு வாத்தியலோ. தம்பிக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும். பாருங்கோ இந்த போடுறேன். முதல் வேலுண்டுனா நாங்க நிக்க மாட்டோம். பெண்தானே கரந்தாயோ
இது பெரிய படம். நிம்மதி இல்லை ஏன் இல்லை ஏன் இல்லை நீ வந்ததே. சக்கர நிலவு பாட்டு இருக்கிறாங்க ஒரு கொஞ்சம் தான் நான் சொல்லுவேன் எல்லாம் சொல்லுவாங்க இது பாடிப்பான் சக்கர நிலவு பாட்டு இது பாடகர் இல்லை. நான் இப்ப இந்தியா போகிறேன்டாப்பா. இந்தியா ஒரு கவிதை தவிர தமிழ் கதாநாயகர் கதாநாயகர். உனக்கும் எனக்கும் எல்லாம் பிடிக்க ஏன் பிடிக்க அந்த கொல்லி வைக்க மனதாம கவிதை பாட கைகள் களத்தில் இறங்குறாரு அக்கினி குன்று சிந்தனை சிற்பி சேக்குயல் பிரச்சார பீரங்கி என அழைக்கப்படும் சனு. சனு அவனோட பேர். மகளே இவர பேர் தான் சனு. இவர் ஒரு சிறந்த ஒரு கல்விமான். கல்வி அடே நீங்க யோசிக்கலாங்களா கல்விமான் காட்டுக்குள்ள நிக்க அவங்க நிக்காரண்டு. இவரு படிச்சு தேர்ச்சி பெற்றார். அதான் கல்விமான். தென்னம்புள்ள இருக்கல்ல தென்னம்புள்ள ஒன்றும் கழிவு இல்லையா ஏஞ்சோ ஏனண்டு இல்லை தேங்காய் அடுக்கலாம் சிரட்டையால திரி வச்சா சிரட்டரிக்காக்கா சிரட்டரிக்காண்டு அதில் கூறி போவாங்க. அப்போ வந்து நம்ம கொடுத்து விட்டா ஒரு 200 300 வரும் சிரட்டை எடுக்குமா. மரம் திரும்ப தென்னம் மரத்துல ஈக்கில் இருக்கல ஈக்கிலும் கூட நம்மட விளக்கு மாறு கிடைக்கிறோம் பாரியல் கூட்டுறது திரும்ப ஓலை வீட்டுக்கு எடுக்கிறது மரம் திரும்ப மகன் தென்னை மரம் இப்ப ஒரு நேரம் பட்டுறண்டாது இப்ப காய்ச்சி ஓஞ்சி ஒரு நேரம் அது வீட்டுக்கு எடுக்கும் மரம் வட்டி அவ்வளவு அம்பிரிக்கு இப்ப தென்னை புள்ளன்ற என்ன அது ஒரு இது. அதாவது தென்னை மரத்தினுடைய அந்த பயன்களை மிக அழகாகவும் விரிவாகவும் சுருக்கமாகவும் பன்னாடையும் ரதியம் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்றோம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ரதியமா தெரியும்? எனக்கு உரிமட்டை எடுக்குது அது ஞாபகம் ஒரு அதாவது இந்த ரதியம் அடுப்புக்கு உரிமட்டை வச்சுக்கா பாருங்க. இந்த ஆக்கிற உரிமட்டை எடுக்கணும் அந்த ஞாபகம் வந்து தென்னை மரத்தினுடைய பயன்கள். தென்னை மரத்துல பெஸ்டிக் என்ன தேங்காய் காய்க்கும். இந்த தேங்காய் உரிமட்டை வைக்கும். இதை உரிச்சமண்டா உரிமட்டை அதுக்குள்ள இருக்கிற தேங்காய் அதுக்குள்ள இருக்கிறா சுரட்டை அப்படி இதுக்கு அறிஞ்சு ரஜரி தேவையில்லானே. உடல்நிலை உங்களுக்கு ஏதேனும் சரியில்லையோ? உங்களுக்கு எல்லாம் சரியாகத்தான் உள்ளது. நீங்கள் இவ்வாறு கிண்டுவதற்கான காரணம் என்ன? இப்ப கிண்டக்குள்ள எவ்வளவு சோம்பரி என்று சொன்னாலும் அந்த இறுதிவார கட்டங்களில் எவ்வாறு கிண்டுவார் அவர் சோம்பரி வர அந்த தம்பி. இப்ப பாருங்க மகளே எவ்வளவு வேகமாக நான் தம்பி என்று. தம்பி தங்கம் தம்பி தங்கம் மகளே என்னண்டு பாத்தீங்கன்னா இல்ல அகப்பேர வேலை இல்லை. இனி வேலை இலவாரம். எவ்வளவுக்கு தீனா வளர்க்குமோ அவ்வளவுக்கு டக்குனு செய்யலாம். வேணும் வேணும். அடையப்பா அடையப்பா. சின்ன வித்தியாசம். ஓ இவன் கொஞ்ச நேரத்தில் வர மஸ்கோத்து விடாம நம்ம இப்ப உழவு கூட மிதுவும் இப்ப அடுப்புல வைக்கமோ அவ்வளவு நாளைக்கு சாப்பிடலாம். அப்ப கொஞ்சம் இறக்கி சாப்பிட்டு பார்த்துமா. உப்பு தூள் தேவையான அளவு உப்பு. மிதுவுக்கு தேவையில்லை. தெரியுது மிதுவுக்கு தேவையில்லை. மிதுவுக்கு சோறாண்டி இல்லை. உப்பு இல்லை. ஓகே தேவையான அளவு உப்பு. மனுஷன் வாழ்க்கையில எல்லாம் உப்பு
ஆமாம் சேர்ந்துதான் எப்படி சேர்ந்துட்டு ഇതിന് ചിലപ്പോ കൂട്ടിയാ അക്കിനിക്ക് വെള്ളത്തെ ചെയ്യൂലേ എല്ലാവരും അക്കിനി കൂടിച്ചോ இது சரி கொஞ்சம் பார்த்துருமா ഇത് ശരിയല്ലേ அங்கே வேண்டாம் மகன் அளவுக்கு தேவையான என்னது ஏலக்காமா ஏலக்காங்க ஏலக்காய் ஓமா இருங்க தெரியும் இல்ல ஓமா பாலை கொஞ்சம் ஊத்து என்னம்மா ஓமா எடுத்து வாரேன் இனி கூட கூடாமா பாருங்க பாலை ஊற்றுவோமா முழுகையும் ஊற்றி கல்றான் இந்த எல்லாம் ஊட்டுங்க இன்னொரு கல்லக்குள்ள இப்படிதான் கல்லணும் அடுத்து நான் ஊற்றும் இது இன்னொன்று கூடி ஒரு 10 தைரியம் நான் தான் இதே காரியம் பாவம் சாணம் நல்லதான் பாவம் சாணம் சின்ன பொடி என்ன கிழங்கு வருது கிழங்கு வராது போல நம்ம தோட்டத்துல இருந்து புரிஞ்சு நடந்திரம் வந்திருக்கு அதுல ஒரு கமெண்ட் பண்ணி என்னடா அடிலானி அதிகமா உங்களோட தோட்டம் எல்லாம் மிதுவும் அனுச்சண்ட தம்பி இடிலானி இருந்து அழிச்சு போடுறானு நேற்று வீடியோ ஓபன் பண்ணி இதை பார்த்து சிரிக்கலாம் அவ்வளவு அது ஒன்றுக்கு அதே மாதிரி அப்படி நினைக்கல நாங்க செய்வோம் நினைக்கல நீங்க அப்படி நினைக்கல இந்த பதினொரு என்ன சொல்றீங்க நீங்க ஆனா மையரி நாட்டுல என்னது சாப்பிடத்தான் இல்ல இல்ல அவங்க சும்மா ஜோக்கா சொல்லிக்காங்க யோகா சொல்லிக்காங்களோ ஐயோ அந்த பிள்ளைய சொல்லிக்கு நீங்க அதை கோவிக்க கூடாது கோவிக்கு எல்லாம் சொன்னு சரியான சிரிப்பாயிடுறா எனக்கு பாருங்க பாட்டெல்லாம் நல்லா படிக்கலாம் பிள்ளைகள் எடுத்து காலையிலயும் ஒரு அக்கா எடுத்தவ கனடா இருந்து மாச்சல பக்கம் நீங்க 2 இருந்து ரன் பண்ணுங்க நான் கொஞ்சம் இந்தியா போய் தோடி வரேன் என்ன ரன் பண்ணியோ இந்தியா போறேன் நீங்க இந்தியா போங்க நான் கேரளா போறேன் கேரளா நானும் போறேன் நீங்க இந்தியா போன நான் கேரளா போறேன் கேரளா அடைஞ்சது என்ன தெரியல இந்தியா பக்கத்துல அதிகமா எவ்வளவு காலமாக இந்த சுதலை கிண்டி வருகிறீர்கள் முதல் அம்மா கடன் கல்லில் உங்களோட வீடு என்ன அம்மாங்கட குஞ்சப்பா இல்லை முதல் கல்லி தர அப்பாவுக்கு தெரியா கல்றதுக்கு நான்கோ நிறைய இடத்த வீடு சொல்றாப்பா கொடிய மாதிரிலாம் கூப்பிடுறேன் சொல்லுங்க நம்ம மச்சான் மாறான் டைஸ் வச்சு போட்டு பிடிச்சி எடுத்தானல்ல நம்மளை போன வச்சுமா 2 மாசம் 2 மாசம் இல்ல 1.5 மாசம் இருக்கும் இதுல நம்ம கல்யாணம் அண்டு என்னத்தான் பிடிச்சவங்க ரதியமாக்கள் சரி மகளே நான் உங்களுக்கு ஃபுல்லா காட்டில அவரு அந்த என்னன்னு சொல்றேன் எல்லாம் போடும்போது பரம்பரை காட்டுங்க உடம்பு மேல நிறையமா அப்படிதான் இப்ப
பார்த்தீங்களா ஒரு அரைவாசி கட்டத்தில் வச்சு அரைவாசி கட்டம் வரும். ஓமா அரைவாசி வேலை முடிஞ்சு இன்னும் அரைவாசி கிடக்கு. அங்கே இப்போ தலைப்பாரடிக்கு விட்டு திரும்ப இதேறதுக்கு இது கச்சா போடணும்மா. கல்றா கடங்க என்னையா ஆனா இப்ப பிறந்த நாளுக்கு இப்ப ஈசான வேலானையா கேக்க வாங்குற வெட்டுற வளர்ப்பு நாங்க கேக்கு வாங்குற குறையும் இது அங்கால்ற இது இல்லாட்டு அதுல தான் பிடிக்கிறேன் மரம் நம்மட முத்த தெரிக்கிற வாழைப்பழம் கொஞ்சம் மலைப்பால் விடா. ஓமா விடுங்கம்மா. கொஞ்சம் தலைப்பழத்துக்கு வரணும்னா கொஞ்சம் கொஞ்சம் இறுகி வர கட்டங்கள்லாம் இதை விடுறோம் நம்ம. அந்த கொஞ்சம் இறுகி வர டைமில் விட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் கிண்டுறது ஈஸியாக இருக்குது. அது என்னடா இதெல்லாம் எண்ணெயில் ஊற்றுறேன். ஏன்னா எண்ணெயில் ஊற்றுறேன் அடி பிடிக்காது. அப்படின்னா அடி பிடிக்காது. இது அடி பிடிக்காது. தேங்காய் கொஞ்சம் கூட தானே நம்ம இந்த தலைப்பாலை விட்டோம்னு சொன்னால் அந்த பால் வந்து இறங்கினோடனே அதுவும் எண்ணெய் தான். தலைப்பால் எண்ணெய் தானே. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. கொஞ்சம் பாருங்க லைட்டாகுன்றதுக்கும். கொல்லி புகைச்சுப்பா கொல்லி எதுட்டு வரணும் அது இல்லைம்மா. இது உரிமட்டை 10 காணுமா மோது மிச்ச நேரமாகும் வீடியோ வரது சேர்றதுக்கு என்ன முடிகிறதுக்கு ஃபுல்லாக காட்டிலாம் உங்களுக்கு எந்த ஆயிரம் ஓட்டு மிச்சம் காட்டும். ஆனால் கொஞ்சம் அப்புறம் காட்டுவோனே. அடி பிடிச்சி கண்டா கூட கஷ்டம். கருப்பா நீங்க அதனால விடாம சாணம் கண்ணீரம் குடி கல்லு சாணம் நான் என்னண்டாலும் சாணம் தம்பி விட்டு கொடுக்குறேன் இல்லையா. பாவம் தானே கல்லுன தம்பி ஒரு நம்ம தம்பி தானே. அதிகமா இது இந்த அரிசி அளவு சொல்ல வேண்டிய நீ அரிசாமன் இது 6 சுண்டு அரிசி இடிச்சா 12 சுண்டு அரிசி. ஏன் அப்படி? அது அப்படித்தாம்மா பாரு. அரிசி ஒரு சுண்டு இடிச்சா 2 உண்டு. 2 உண்டா? வறுத்தாய் குறவு 6 உண்டா? 6 உண்டா? நாங்க ஒரு கொஞ்சம் போட்டிக்கோ உங்களுக்கு ஒரு 1.5 கிலோவே 1.5 கிலோ. ஓமா 1.5 ஓ 1.5 6 உண்டு அரிசி 1.5 பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது. இந்த மலைக்குள்ள இந்த கொல்லி இருந்தபடியா தானேம்மா கல்லுன்னு எப்படிமா மரம் கல்ற எல்லா கொல்லியும் நினைஞ்சு ஒட்டையில கிடக்கு. ஏதோ நான் பாதுகாத்து வச்சோடியா. இப்ப முதிரை கொல்லியும் வேப்பம் கொல்லியும் மாமா அப்படி பார்த்து நான் போய் சொல்ல மாட்டேன். உண்மையா தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் உண்மையா தான் சொல்லுவேன். அது 24 இவரை கோயில் பூஜைக்கு ஒருத்தி வச்ச ஒன்று பூஜை அஞ்சு பரவசம் அப்படி இல்லை ஒரு வாரத்துக்கு சட்டியை கவுட்டுறாங்கப்பா. அது கல்லு கூடாது. ஏமா கல்லு கூடாது.
இது வந்து கருங்கல் விடாது. அடையப்பா ஓகே கிண்டில சாச்சி ஒரு சரி கழிச்சு போனாங்க. இவன் இப்படி போனானா நம்ம சூழல முடிச்சிருவான். சொல்லி வேணா தடுத்து நிறுத்தும். பெரிய பெரிய கல்லு வந்தா வீரம் நெல்வாழ் வீசும் கரிகாலா. அடே சொல்லுவோம் சொல்லுவா பாருங்க அது சத்தம் தான் கொஞ்சம் வருது. கீழே முடியுங்களா? ஓகே சரியான ஒரு வெக்கு நிற்கிறாள் ஒரு வெக்கு. இதை வச்சு கொடுங்க கிட்ட வருதானே மழை பெய்தானே அடைஞ்சிருக்குதானே ஒரு புகை போகுது இல்லை ஆவி போகுது அப்புறம் பிறகு அதுதான் அதிகமா மழை பெஞ்சு அடைஞ்சிருக்குதானே இப்போ மழை துடுதானே அதான் அது உண்மையிலே எல்லாத்துக்கும் பெரிய உதவி போகுது. தைப்பொங்கல் இந்த பொங்குறதுக்கெல்லாம் இந்த கொட்டில இல்லாட்டி பெரிய கஷ்டப்படிப்போம். அதிகமான கொட்டிகள் அடிக்கடி அப்பா இறி வர வரதான் கொஞ்சம் 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 கஷ்டமாகலுக்கு. அதுல நீங்க வரதானே சந்தோஷமா இருக்கு. வேலை டக்குனு முடிய போயிருக்கு. என்னடா தைரியரா நீ தைரியம் கிட்டே நீக்கா அந்த பாலை விட மாட்டேன். நீ ஃபுல்லா அதே மாதிரி எடுத்துவாங்க. கீழே அடியை கொஞ்சம் மற்ற விடப்படா மற்ற விட்டா சுதர் அணியாக போயிருக்கு. அண்ணா போகாது நீ சாப்பிடுவா எனக்கு தெரியாது. என்னடினா அடி பிடிச்சா கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது. பத்தின மாதிரி பாலை ஃபுல்லாக விட்டுதோம் டிராணி அந்த படி அந்த உள்ள கொஞ்சம் அப்படி ஃபுல்லாக பால் எல்லா பக்கம் வர்ற மாதிரிடா அப்படிதான். ஐயோ இந்த கத்திட்டாங்களே வா நல்ல ஒரு புகை அழகான புகைகள் இதமான புகை. ஒன்றரை கொத்திக்க பாருங்க இளவன். அடே இப்போ இப்படி தானே அடிலா நீ எப்படி சொல்ல அந்த ஒரு கணிதத்தில் ஒரு கணக்கு ஒன்று தெரியுமா? என்ன ஒரு முட்டை அவிரத்துக்கு 5 நிமிஷம் 100 முட்டை அவிரத்துக்கு எத்தனை நிமிஷம் கேட்குறல்லோ எத்தனை நிமிஷம் பெருக்கி பிடி சொல்லுவாங்க. அந்த நம்ம சொல்ல எல்லாத்துக்கும் 5 நிமிஷம் வந்து வேற என்ன பெருக்கி பிடி சொல்லுவான். அது அதே மாதிரி தான். ஒரு கொத்துக்கும் அதே டைம் தான், 4 கொத்துக்கும் அதே டைம் தான். எப்படி இது நமக்கு ஒரு கொத்து அது 1.5 கொத்து இருக்கு. இது 1.5 கொத்து 1.5 கொத்துனா ஈஸியா இருக்கு. இதே 3 கொத்துனா கஷ்டம். அது கஷ்டமன்ற அளவுக்கு இல்லை அடிலா நீ. இல்ல அப்படி இதே அளவு பெரிய சாச்சிரியம் தாச்சிருந்த ஓகே இந்த தாச்சியில கஷ்டமா இருக்கு. கடல இல்ல அது அவ்வளோதான் வித்தியாசம். ஏய் நம்ம உங்களோட விட மஸ்கோத்தனை அடிக்கணடா அவனோட அது எத்தனை ஒருத்தர் அடிச்சு நம்ம இது சரியில்லைனா இதை விட துதலை விட மஸ்கோத்து தான் இருக்கு. மஸ்கோத்தும் கண்டி காட்டுவோம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் எல்லாம். ஓகே மக்களே இப்போ பார்த்துட்டு சொன்னால் எல்லாமே ரெடி ஆகிட்டு அதேமா என்னது கஜ்ஜாலும் ஓகே கஜ்ஜாலை போடுங்க. அடையப்பா கஜ்ஜான் மிதக்கணுமா 2 மிதக்கணும் கஜ்ஜான். ஐவா அப்படிதான் காணும். இரண்டாவது இறுதி கட்டம். கொஞ்சம் கொஞ்சம் எண்ணோட்டு வருதானே இதில் படுத்த நிற்கல வரைக்கும் அவ்வளோ புகை. நல்லா கருத்து ஒரு பாருங்க நல்லா கருத்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுது. தேங்காய் எண்ணெய் விட்டு கொண்டிருக்கு. என்ன சுத்துறேன் அது கடைசி கட்டம் கஷ்டம் பிலாலி மலைப்பாடம் சுற்றுவாளா இல்லைலாம் கொஞ்சம் மழை பெய்ஞ்சாலும் இதே அது அடிப்பிடிக்காது. அடிப்பிடிக்காது நோமலா நம்ம கடுமையாக போடக்கூடாது. நம்ம நோமலா போட இது இப்போ கொஞ்சம் நோமலாக விடணும்.
நம்ம வேலை தொடங்கினா மழை தான்டாப்பா எந்த நாளும் மழையா கிடைக்கும் தைப்பொங்கலுக்கு மழை மரவள்ளி கிழங்கு மழை ரொட்டி கூட மழை ஃபுல்லாவே மழை நல்லண்டா ஒரு விட்டு விட்டு செய்யணும் என்னடா மழை மாரியாளத்துல பெய்யாம ஜனவரி மாதத்துல பெய்யுது ஓகே ரதியம்மா வந்து சரியா ரதியம்மா கட்டியெல்லாம் வாலின்னு சொன்னா அள்ளிப்படுகிறது ஓட்டு காட்டுங்க இதுதான் சரியான ஒரு பதம் பாத்தீங்களா ஓகே எப்படி இப்படி பார்த்தா தெரியும் டேய் சாப்பிடுறத பார்த்தா ரெடி ஆயிடுச்சு Lari. Oke, lari apa ini orang tuh? பாவம் பிள்ளைகள் சரியான மூன்று ஆளாட மாறி மாறி கல்லுல ஆனா என்ன கூட இந்த முதல் கல்ல மட்டும் காணாது இதை படி அமர்த்தணும் என்னதுக்கடா வாழல வந்து இந்த எண்ணெய் இருக்கு தானே இந்த எண்ணெய் இந்த வாழல எடுக்கும் சரி ஆகுது பாருங்க வாழல நல்ல இதெல்லாம் நம்ம கணக்கு வேலையெல்லாம் எடுத்து இங்கெல்லாம் கண்ணி போட்டு இப்படிதான் வாழை இல்லையா நாமத்தோடு நல்ல எல்லாத்துக்கும் நல்ல 100 ஓடலாம் 100 ஓடலானே பேப்பர் ஓட கூட பேப்பர் அது எல்லாத்தையும் கூட வாழல வந்து ஒரு பிரச்சனை இல்லை சரி ஓகே வாடி அந்த பாருங்க கணக்கு இதஞ்சாச்சு இப்போ அந்த அதாச்சும் சேப்பை வெட்டிடலாம் கொஞ்சம் அப்படி எடுங்க ரதியை சாப்பிடுங்க ஓகே ரதியை கொஞ்சம் எடுங்க அவ்வளோவா ஓகே அப்படியே அப்படியே அப்படி 10 மணிக்கு வருங்க அப்படி
வேற லெவல். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்கு. ஆனா இதே மாதிரி நீங்களும் செய்து பார்க்கணும். அதான் ரஜினி பாருங்க, கொஞ்சம் கஷ்டம் தான். நல்லா இருக்கு. வித்தியாசம் உண்மையா இருக்கு. ஓடி தெரியுது. நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுது, அதை மதியம் மேலே வர வச்சுனாங்க. எல்லாத்தையுமே நேரத்தில் முடிச்சுக்கலாம். எப்படியும் ஒரு 11 மணி காலையில் அந்த டைமில் வச்சிங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி 2:30 மணி இப்ப அந்த வெக்கையும் காட்டல மழையும் தானேம்மா. இந்த மழை வெயில் மலையாட்டில் இறக்கிட்டா நீங்கள் சரியான கண்ணில் வந்து சரி நம்ம முடிச்சுக்கொள்ளும். இப்போ டைம் ஆகிட்டு அதிகமாக சந்தோஷம் தானே. நல்ல சந்தோஷம். உங்களுடைய உறவுகள் கேட்டதுக்கு இடங்க நல்ல முதல் சந்தோஷம். கள்ளி காட்டியாச்சு, இன்னி காட்டியாச்சு. உங்களும் கள்ளி காட்டியாச்சு மக்கா. நீங்களும் பழகணும். இப்படி. நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்க. நீங்க கணக்கு இல்லாட்டியும் ஒரு கொஞ்சம் அது தானியங்களை நீங்க அந்த கஜு எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்க. எனவே கஜு அடுத்து என்னென்ன போடலாம் இருக்கு? இது ஃபயர் போடலாம். எல்லாம் போடலாமா? நாங்க முந்திரம் இது மட்டும் தான் போடலாம். ஓகே, நிறைய முடிச்சுக்கொள்ளுவோம். ஓகே, இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே